இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வெள்ளரிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை மாங்காயில் நம்ம ஒரு 2-3 நாள் வச்சுக்கிற மாதிரி ஊறுகாய் செய்வோம் இல்லையா, பச்சை மாங்காய் ஊறுகாய். அதே மெத்தடில் வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணலாம். நல்லா ஒரு ஸ்வீட்டும் அப்புறம் காரமும் கலந்த இந்த ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் இப்போ சீசனாக இருக்கிறதுனால கட்டாயமாக இந்த ஊறுகாய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதோட 2 பக்கத்தை மட்டும் இந்த ஓரங்களை கட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் நீங்கள் இதுக்காக சூஸ் பண்ணும்போது ரொம்ப முத்தலாக இல்லாமல், அதே சமயம் ரொம்ப பிஞ்சு வெள்ளரிக்காயாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி நடுவில் கீறிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு மீடியமான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும், வெள்ளரிக்காயில் ஊறுகாய் இவ்வளவு டேஸ்டியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து அது ஹீட் ஆன பிறகு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் ஒரு பச்சை மிளகாய், அதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டோடனே வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து தள்ளி இருந்துக்கோங்க. அந்த காரம் ஃபுல்லாக நமக்கு இந்த எண்ணெயில் அப்படியே நல்லா இறங்கணும். அப்போ தான் நம்மளுடைய வெள்ளரிக்காயில் இது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கூடவே ஒரு கலருக்காகவும் நல்ல ஒரு காரத்துக்காகவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்த உடனே கையோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்து வரும்போது இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, காரம், அப்புறம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்பவே கரெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளரிக்காய், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்க்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம இதை வேக வச்சிடக்கூடாது. ஒரு ரொம்ப வெந்தால் ஒரு மாதிரி மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டு அந்த உப்பு, காரம் எல்லாமே, இனிப்பு எல்லாமே அந்த வெள்ளரிக்காயில் நல்லா இது மாதிரி அப்சர்வ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் நீங்கள் சாப்பிடும்போது, ரொம்ப வேக விட்டுடாதீங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லையா ஆரம்பத்தில், அது நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதான். இப்போது எல்லாமே நம்மளுடைய உப்பு, காரம் எல்லாமே அதில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்ல வாசனையாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.